பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கும் தெஹ்ரீக் தாலிபான் அமைப்புக்கும் நடுவில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றது உலகறிஞ்ச விஷயம், நாடறிஞ்ச விஷயம். ஆனா தெஹ்ரீக் தாலிபானுக்கு ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய தலிபன்ஸோட உதவியோட தான் ஆயுத கடத்தல்ன்றது இந்த துரந்த் லைன்னு சொல்லக்கூடிய அந்த ஹைப்போதெட்டிக்கல் லைனை தாண்டி பாகிஸ்தானுக்குள்ள கொண்டு வரப்பட்டு இருக்கு. இதனால தான் அடிக்கடி ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில், குறிப்பா இந்த தலிபான் கவர்மெண்ட்டுக்கும் அதே நேரத்தில் தெஹ்ரீக் தாலிபான்ஸுக்கு எதிராக போர் தொடுத்திருக்கிறதா சொல்லக்கூடிய பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கும் நடுவில் பிரச்சனைகள் வரதா சொல்லப்படுது. ஆனா இந்த துரந்த் லைன்னா என்ன? எதுக்கு அமெரிக்கன் பேக்டு கவர்மெண்ட் அந்த இடத்துல இருந்தப்போ வராத பிரச்சனை இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு? உண்மையிலேயே இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கிறது இரண்டு நாடுகளுக்கு மத்தியிலான ஒரு போரா, இல்ல ஒரு இனக்குழுவை இரண்டா பிரிச்ச ஒரு சதிகாரனோட வேலையால நடந்துட்டு இருக்க ஒரு தொடர் விளைவுகளா? இதை பத்தின பதில்களை தான் இந்த ஒரு பதிவுல தேட போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் அக்கேதாம் புக்ஷனும் டிபி ட்ரெண்டிங்ஸ். இப்போ நடந்திருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் இல்லை, இப்போ சமீபத்தில் கடந்த ஒரு 50 நாட்களாகவே இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு. இதோட தொடக்கம், அதுவும் 2024 முடிவில் இந்த பிரச்சனைகளோட தொடக்கம் எப்படி தொடங்குச்சுன்னா, டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி பாகிஸ்தானோட ஏர்ஃபோர்ஸ் ஆப்கானிஸ்தான் பகுதிக்குள்ள நுழைஞ்சு ஒரு பெரிய ஏரியல் அட்டாக்கை பண்றாங்க. இப்படி பண்ணதுக்கு அப்புறமா 46 நபர்கள் வரைக்கும், இல்ல அதுக்கு அதிகமான எண்ணிக்கைன்றது சரியா தெரியல, தலிபான் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 46 நபர்கள், மோஸ்டா இதுல பெண்கள், குழந்தைகள் பாகிஸ்தானோட ஏர் ஸ்ட்ரைக்ல கொல்லப்பட்டுட்டாங்க. இவங்க இந்த இடத்துல தாக்குதல் நடத்தினது எங்களால ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். தலிபான் அரசாங்கத்தோட அந்த எமிர் ஆர்மின்னு சொல்லுவாங்க, இல்ல எமிரேட்ஸ் ஆர்மின்னு சொல்லுவாங்க, இது அவங்களோட அபிஷியல் ஆர்மியோட பேரு. இந்த மாதிரி எங்களோட விதிகளை மீறி எங்களோட நாட்டுக்குள்ள நுழைஞ்சு எங்களோட நாட்டோட பிரஜைகள் மேலே தாக்குதல் நடத்திட்டாங்களே ஒரு பெரிய காண்டுல இந்த இடத்துல தலிபான்ஸ் இருந்தாங்க. இதுக்கான ரிவெஞ்ச் ஆனது எப்படி கொடுக்கப்பட்டுச்சுன்னா, சரியா டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி ஒரு 12 இடங்களுக்கும் அதிகமான இடங்கள்ல பாகிஸ்தானோட நாட்டுக்குள்ள இந்த துரந்த் லைனை கிராஸ் பண்ணி தலிபான் ஃபோர்ஸஸ் உள்ள நுழையிறாங்க. உள்ள நுழைஞ்சது மட்டும் இல்லாமல் ஒரு 23க்கும் அதிகமான நபர்களை பாகிஸ்தான் ராணுவத்தினரை கொண்டுட்டதாகவும் சில பேரை பிணை கைதிகளாக பிடிச்சு வச்சிருந்தாவும் அப்போ செய்திகளானது வெளியில் வந்துச்சு. ஆனால் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சாலும் இன்னமும் இந்த துரந்த் லைனை ஒட்டி நடக்கக்கூடிய அந்த எந்த ஒரு சிக்கல்களும் தீர்ந்த பாடில்லை. ஏது இந்த துரந்த் லைன்? இல்லை இந்த துரந்த் லைனால இவ்வளவு பிரச்சனைகள் இப்போ வர்றதுக்கான காரணம் என்ன? இதுக்கான காரணங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரு 2-3 செஞ்சுரிஸ், அதாவது ஒரு 200-300 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம பின்னோக்கி போயிடணும்னு சொல்லலாம். இது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இதில் ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய ரஷ்யா கிடையாது, அன்னைய காலத்தில் இருந்த ரஷ்யன் எம்பையர். சரியாக சொல்லணும்னா பிரிட்டனோட ஆதிக்கத்தில், காலனி ஆதிக்கத்தில் நம்ம இந்தியா இருந்த தருணம். ஏற்கனவே பிரிட்டன் என்றது உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பகுதிகளை தன்னோட கண்ட்ரோலில் வச்சிருந்த ஒரு நாடு. அது மட்டும் இல்லாமல் இந்த மகுடத்தின் மேலே இருக்கக்கூடிய ஒரு வைரம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்தியான்றது இவங்களுக்கு கிடைச்சது எப்படி சொல்றது, ஒரு பெரிய வரப்பிரசாதமாக மாறிடுச்சு. அதில் இந்தியா உங்களுக்கு கிடைச்சது ஏன் பெரிய ஒரு விஷயமா மாறுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அன்னைய காலகட்டத்தில் அதிக பலங்களோட அதிகப்படியான பொருட்செல்வங்களோட இருந்த ஒரே நாடு இந்தியா மட்டும்தான். நீங்கள் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி, அதாவது 18ஆம் நூற்றாண்டிலும் சரி, இல்லை அதுக்கு முன்னாடி இருக்க காலகட்டத்தையும் சரி, இன்னைக்கு நம்ம இந்தியா இருக்க மாதிரி அப்போ இருந்தது கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு செல்வம் நிறைந்த நாடாக இந்தியா இருந்தது. இங்க இருந்து அத்தனையும் சுரண்டி கொண்டு போய் அங்கே செல்வம் இருந்தவங்களா ஆயிட்டாங்க. அங்க இருந்தவங்க யாருமே பிறந்ததே பணக்காரங்களா பிறக்கல. இங்க இருந்து சுரண்டி கொண்டு போயிட்டு நம்மளோட பணத்தில் கொழுத்துட்டு இருக்கவங்க தான் அவங்க. அப்படி இந்தியா இருந்தாலும் இந்த இடத்துல பிரிட்டனுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலா இருந்தது அன்னைய ரஷ்யா, சார் ரஷ்யான்னு சொல்லுவாங்க, ரஷ்யன் எம்பையர்னு வச்சுக்கோங்க. இவங்க அவங்களோட பகுதிகளில் இருந்து, அதாவது அப்போ ஒட்டமன் எம்பையர் கூட அடிக்கடி போரை தொடுத்து 18ஆம் நூற்றாண்டு இதோட தொடக்கத்துல இருந்து இந்த ஒட்டமன் எம்பையர் கூட மிகப்பெரிய போர்கள் ஈடுபட்டு இந்த பால்கன்ஸ் பகுதி இதெல்லாம் அப்போ இருந்த சார் ரஷ்யா அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அவங்களோட அந்த கட்டமைப்பு இல்ல அவங்களோட ஆட்சி முறைன்றது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உயர் வகுப்பினர் இருப்பாங்கல்ல, முக்கியமான அமைச்சர்கள் இல்ல முக்கியமான பகுதிகளை அரசாங்கத்தில் ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடியவங்க, அவங்கள போயஸ்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மேல சார்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அமைப்பினர் இருப்பாங்க. அவங்கள தான் மன்னர்களாக இவங்க அறிவிப்பாங்க. அதாவது அந்த ஒட்டுமொத்த ராஜ்யத்துக்கும் பேரரசு அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவில் இருந்து மட்டும் தான் போவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்குள்ள நிறைய கிளை பிரிவுகள் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை ஏன் சார் எம்பையர்னு சொன்னாங்க. இல்லை இந்த சார்னு சொல்லக்கூடியதுக்கு ஒரு பெரிய பொருள் என்ன, அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிசக்தி வாய்ந்த ரஷ்யாவோட ஒரு குண்டோட பேர் கூட இதே பேரில் இருக்கு, சார் பாம்ப். உலகின் அதிசக்தி வாய்ந்த அணு ஆயுத வெடிப்பு செய்யப்பட்ட ஒரு குண்டு. ஸோ அதோட பேரும் இதுல இருந்து வந்தது தான். இந்த மாதிரி இருந்த அவங்களோட ஆட்சிக்கும் பிரிட்டன் எம்பையருக்கும் மோதல்கள்ன்றது பெருசாக அந்த இடத்துல ஏற்படலை. ஆனால்
என்னைக்கா இருந்தாலும் நமக்கு இவங்க ஒரு பிரச்சனையா வருவாங்க, எப்பவா இருந்தாலும் நம்மளோட பகுதிகளை இந்த சார் எம்பையரை சேர்ந்த ரஷ்யர்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னு பிரிட்டன் பயப்பட ஆரம்பிச்சாங்க. அப்போதைக்கு பார்த்தோன்னா அதுவும் சொல்லணும்னா 1800களோட பிற்பகுதியில் இவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு சின்ன கேப் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப்கானிஸ்தான் பகுதி மட்டும்தான். அன்னைக்கு கிழக்கு இந்திய கம்பெனியால் கண்ட்ரோல் பண்ணப்பட்ட இந்தியாவோட ஒரு ஒருங்கிணைந்த பகுதி தான் பாகிஸ்தான். ஸோ ஆப்கானிஸ்தான்ன்றது இந்த இடத்துல தனியாக இருந்துருச்சு, இல்லை ஆப்கானிஸ்தான்ன்றது இந்த இடத்துல ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு போயிருச்சுன்னா அதை ஒரு பஃபர் ஜோனாக கிரியேட் பண்ண முடியாது. அடுத்த குறி நம்மளோட பகுதிகள் மேலே தான் இருக்குன்னு முதல் ஆப்கான் வார்ன்றது 1839 இந்த ஒரு பிரிட்டனால் ஆரம்பிக்கப்படுது. ஆனால் அதில் பஷ்துன் இன போராளிகளோட அந்த கொரில்லா வார் முறைக்கு எதிராக பிரிட்டனால் ஒன்றும் பண்ண முடியல, தோத்து பின்வாங்குறாங்க. ஆனால் இரண்டாம் கட்ட போர்ன்றது 1878களில் ஆரம்பிக்குது. ரொம்ப ஒரு வரலாறுகளை நம்ம திருப்பி பார்த்தோன்னா வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கொடூரமான போர், அந்தளவுக்கு மோசமான விளைவுகள் அந்த இடத்துல ஏற்படுத்தப்பட்டுச்சு. அதில் பிரிட்டனுக்கு வெற்றியானது கிடச்சிது. இதோட விளைவாக 1893 இந்த ஆப்கான் பிரதேசத்துக்கு தனியாக ஒரு ஆட்சியாளரை நியமிக்கிறாங்க. அவரோட பேர் அப்துல் ரஹ்மான் கான். இவரை எமிர் ஆஃப் ஆப்கானிஸ்தான் நியமிச்சதுக்கப்புறம் அப்போ இந்தியாவோட ஃபாரின் செக்ரட்டரியாக இருந்த சர் ஹென்ரி மோர்டிமன் டொரண்டோட ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வைக்கிறாங்க. ஸோ இவங்களோட திட்டம்ன்றது ரொம்ப தெளிவானது. இந்தியா இந்த இடத்துல தனியாக இருக்குது. இந்தியா ஒரு பொன்முட்டையிடக்கூடிய வாத்து, அதை இழக்கிறதுக்கு எப்படிப்பட்ட ஒரு காரணத்திலையும் பிரிட்டன் தயாராக இல்லை. ஸோ இந்த இடத்துல ஆப்கானிஸ்தான்ன்றது தனியாக இருந்துருச்சு, இல்லை ஆப்கானிஸ்தான் அவங்களோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சுன்னா அடுத்த கட்ட மோதல் இந்த ரெண்டு நபர்களுக்குள்ள தான் ஏற்படும். கிட்டத்தட்ட இரண்டு பெரும் பேரரசுகள் மோதிக்கொள்ளுற மாதிரி ஒரு சினாரியோ. அதில் கண்டிப்பாக யார் ஜெயிப்பாங்க, யார் தோப்பாங்க, இல்லை யாருக்கு அதிக இழப்புகள் ஏற்படும்ன்றதை சொல்ல முடியாத ஒரு அளவில் இருந்த இரண்டு பேரரசுகள். அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் இவங்களை பகடக்காயா மாற்றி, இல்லை இன்னைக்கு கரண்ட் நிலைமையில சொல்லணும்னா நாட்டோ எப்படி ப்ராக்ஸியா உக்ரைனை மாற்றி இன்னைக்கு ரஷ்யா கிட்ட கோத்து விட்டுட்டு மொத்தமாக அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்களோ, அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் சொல்லக்கூடிய அமைதியாக இருந்த ஒரு பூமியை ரத்த கலரியாக மாற்றி அந்த இடத்துல ஒரு போரை கொண்டு வந்து ஒரு பஃபர் ஜோனா, அதுலேயும் கம்ப்ளீட் ஆப்கானிஸ்தானோட கண்ட்ரோலையும் இவங்க எடுக்கலை. அதோட ஒரு பாதி பகுதிக்கும் அதிகமான பகுதிகளை இவங்களோட கண்ட்ரோல்குள்ளே எடுத்து அதுக்கு மட்டும் தனியாக ஒரு ஆட்சியாளர் நியமித்து அதை ஒரு பஃபர் ஜோனாக கிரியேட் பண்ணி ரஷ்யாவுக்கும் இவங்களுக்குமான ஒரு மீடியேஷன் லைனாக அதை மாற்றிக்கிட்டாங்க. இப்படி மாற்றினதுக்கு அப்புறம் தான் உருவாக்கப்பட்டது இந்த துரந்த் லைன்னு சொல்லக்கூடிய ஹைப்போதெட்டிக்கல் லைன். இதை உருவாக்குனது நம்ம இந்தியாவோட அன்னைக்கு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியால் கண்ட்ரோல் பண்ணப்பட்ட இந்தியாவோட ஃபாரின் செக்ரட்டரியால் தான் இந்த ஒரு லைன் ஆனது கொண்டு வரப்பட்டதுனால தான் அதுக்கு பேரும் துரந்த் லைன் கொண்டு வரப்பட்டுச்சு. இதோட எக்ஸாக்ட் லென்த்னு பார்த்தீங்கன்னா 2600 கிலோமீட்டருக்கும் அதிகம்னு சொல்கிறாங்க. இதில் என்ன தான் பிரச்சனை? சரி, ஒரு எல்லையை கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் இந்தியாவும் விடுதலை வாங்கிருச்சு, பாகிஸ்தானும் தனியாக பிரிஞ்சு போயிடுச்சு, ஆப்கானிஸ்தானும் ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டு இப்போ தலிபானோட கண்ட்ரோலில் நிற்குது. ஏன் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஆட்சியாளர்களும் இந்த ஒரு துரந்த் லைனை எதிர்க்கிறாங்க? அதுக்கான பதில் என்ன தெரியுமா? இப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு இனக்குழு இருக்கும். அதை அந்த நாட்டோட பூர்வக்குடி, இல்லைனா அந்த மண்ணோட எப்படி சொல்கிறது, ஆரம்பத்திலேருந்து அங்கே இருந்த ரொம்ப பூர்வக்குடிகள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பஷ்தூன் இன ட்ரைப்ஸ், பஷ்தூன் இன போராளிகள்ன்றவங்க ஆப்கானிஸ்தானில் காலங்காலமாக இருக்கவங்க. அவங்களோட அந்த வாழ்வியல் பகுதியெலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தானில் பாதி, இப்போ பாகிஸ்தானில் பாதி, அந்த மாதிரி இருந்த ஒரு பகுதி தான். இந்த துரந்த் லைன் ஆனது போடப்பட்டதுக்கப்புறம் சரியாக இப்போ ஒரு இடம் இருக்குன்னா அதை சரிக்கு சமமாக வெட்டினா எந்த மாதிரி வரும், அந்த மாதிரி பாதி பேர் அந்த பக்கமும் மீதி இருக்கக்கூடிய நபர்களும் இந்த பக்கமும் மாற்றி இந்த பிரித்தாளும் சூழ்ச்சின்னு சொல்லுவாங்கள்ல, டிவைட் அண்ட் ரூல், அதே ஒரு பாலிசி அதே தான் அதை கொண்டு போய் அங்கேயும் கொண்டு வந்து இந்த ரெண்டு தரப்பையும் பிரிச்சுட்டாங்க. இப்படி பிரித்தது அப்போ கூட ஒரு பெரிய விஷயமா தெரியல, ஏன்னா அப்போல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் தெரியல அன்டில் 2017 வரைக்கும். அப்போதைக்கு என்ன பண்ணாங்கன்னா பாகிஸ்தான் கவர்மெண்ட் 2017 முதல் முறையாக இந்த துரந்த் லைனை ஃபென்சிங் பண்ண போகிறோன்னு ஒரு அறிவிப்பை கொண்டு வராங்க. இந்த மக்கள் அங்கே இருந்தக்கூடிய ஒரே குழு, ஒரே குடும்பத்தை சார்ந்த மக்கள் ரெண்டாக பிரிக்கப்பட்டதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள எந்த ஒரு இடையூறும் இல்லை, நாங்கள் எப்பயும் போல் பார்டர் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கின்ற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே தெரியல. ஆனால் என்னைக்கா இருந்தாலும் இது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறும். ஏன்னா இது இரண்டு நாடுகளாக பிரிக்கப்படுறதுனால இதில் ஆப்கானிஸ்தானுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. ஏன்னா என்னோட பகுதியை நீ பாகிஸ்தான் கொடுக்குறன்ற அந்த ஒரு குறிக்கோள் அவங்க இருந்தாங்க. அதனால தான் இவங்க ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி இவங்களோட ஒரு ஆள் அங்கே போட்டு இந்த ஒரு அக்ரிமெண்ட்ன்றது ஏற்படுத்தப்பட்டுச்சு. ஸோ 2017 அமெரிக்கன் பேக்டு கவர்மெண்ட் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க ஒத்துக்கல. அப்போவே பல கட்ட எதிர்ப்புகளானது ஏற்படுத்தப்பட்டுச்சு. இன்னைக்கு கரண்டான நிலைமையில் எந்த அளவுக்கு ஃபென்சிங் பண்ணப்பட்டிருக்கு, இந்த 2600 கிலோமீட்டர் நீளம் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த 2600 கிலோமீட்டரில் எவ்வளவு பகுதிகள் இதில் ஃபென்சிங் பண்ணப்பட்டிருக்குன்னா 94% அதிகமான பணிகள் முடிவடைஞ்சிட்டதா பாகிஸ்தானோட கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரெண்டு பகுதி மக்களும் மாறி மாறி வந்துட்டு இருந்த இடத்துல இந்த இடத்துல பாகிஸ்தான் ஃபென்ஸை போட்டது எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி தெஹ்ரிக் தாலிபான்ஸ்னால பாகிஸ்தானுக்கு எந்த ஒரு மேஜர் பிரச்சனையும் கிடையாது. காரணம் அமெரிக்கா அந்த இடத்துல
அதிகாரத்தில் இருந்தாங்க. அமெரிக்கன் பேக்டு கவர்மெண்ட் அந்த இடத்துல இருந்ததுனால, பாகிஸ்தானோட உதவிகளும் கிடைச்சதுனால இந்த அமைப்புகள் எல்லாம் வெளியில் வர முடியாதபடி ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த 2 தரப்புனாலையும் கொடுக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுக்கு இந்த தெஹ்ரிக் தாலிபான்ஸ்னால ஒரு பெரிய தலைவலி இருக்குது. ஏன்னா அவங்க பாகிஸ்தானோட கவர்மெண்ட்டை ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, அவங்க அதை கன்சிடரே பண்ணலை. இந்த பக்கம் வஜிரிஸ்தான் பிரச்சனை, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் பிரச்சனை, பலூஜ் மாகாணம் தனியாக போகணும்னு சொல்லிட்டு BLA பலூஜ் லிபரேஷன் ஆர்மி எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கப்போ இந்த ஆட்சி மாற்றமானது ஏற்பட்டதுக்கப்புறம் அத்தனை ஆயுத உதவிகளும் ஆப்கானிஸ்தான்ல இருந்து வர்றத பாகிஸ்தான் கவனிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பாகிஸ்தான் பண்ணது பாகிஸ்தானோட சேஃப்டிக்கு ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அது இன்டைரக்டாகவும் சரி டைரக்டாகவும் சரி ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக இந்த பஷ்தூன் இன ட்ரைப்ஸை ரொம்பவே பாதிப்படைய வைக்குது. அதுலேயும் அவங்க ஏற்றுக்காத ஒரு லைனை கொண்டு வந்து இந்த இடத்துல இவங்க இன்னும் அக்செப்ட் பண்ணிக்க சொல்லி இது பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் இப்போ இந்த 2 தரப்புக்கும் மத்தியில் ஒரு பெரிய கிளாஷை கொண்டு வந்திருக்கு. இதை இப்போ வரைக்கும் கொளுத்தி போட்டுட்டு குளிர் காஞ்சிருக்கிறது பிரிட்டன் மட்டும்தான். அன்னைக்கு அவங்களோட சேஃப்டிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு எந்தெந்த இடத்துலலாம் அவங்களோட சகுனி வேலையை பார்த்துட்டு போனாங்களோ இன்னைய வரைக்கும் அந்த எல்லா பகுதியுமே எரிஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு நல்ல உதாரணம் இந்த ஒரு பார்டர் பக்கத்துலேயே பார்த்தோன்னா இந்தியா பாகிஸ்தான் பார்டர். அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு போனாங்களோ அது இப்போ வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ஸ், ஏன் இன்னும் ஃபியூச்சரில் வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ் அஃபெக்ட் பண்ணுற வரைக்கும் அதோட வீரியன்றது அந்த அளவுக்கு அதிகமாக இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பிரிட்டனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறவங்க இல்லை பிரிட்டன் வந்து இந்தியாவுக்கு நல்லது செஞ்சுருக்காங்க, சில துறைகளில் நல்லதுன்றது கொண்டு வரப்பட்டிருக்கு, நிறைய அதை பற்றி பேசலாம். ஆனால் அவங்க இங்கேருந்து கொள்ளையடிச்சதையும் சரி இல்லை இங்கேருந்து சுருட்டிட்டு போனதையும் சரி யாராலையும் இந்த இடத்துல மறுத்து பேச முடியாது. அவங்க வராமல் இருந்திருந்தாங்கன்னா இந்தியா இந்த நேரத்துக்கு இப்படி இருந்திருக்குமா இல்லையான்ற அந்த ஒரு டாபிக்குள்ளே நான் போக விரும்பல. இங்கேருந்து கொண்டு போனதை வச்சு தான் அவங்க இந்த அளவுக்கு அங்கே வளர்ந்துருக்காங்கன்றதை என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும். இன்கேஸ் அதில் யாருக்காச்சும் வேறு ஏதாச்சும் மாற்று கருத்து இருக்குது, இல்லை அவங்க இந்தியாவிலேருந்து எடுத்ததெல்லாம் இந்தியாவுக்கே தான் செலவு பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தாட் இருந்துச்சுன்னா அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. ஏன்னா அப்படி ஒன்று இல்லை. இன்கேஸ் அப்படி யாரும் நினச்சிங்கன்னா தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்படியெல்லாம் இருக்கான்னுட்டு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு எங்கே விடுபடுது உங்கள் ஆக்கி.